அஞ்சாவது பார்ட்டு 196லேருந்து 200 வரைக்கும் பார்க்கலாம். இப்போ 196வது கொஸ்டின் கவனிங்க. ஒய்யின் எக்ஸ் சதவீதமானது இசட்டுக்கு சமம் எனில் எக்ஸ் என்பது இசட்டில் எத்தனை சதவீதம்? இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொடுத்துருக்க சென்டென்ஸை ஒரு ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணணும். ஒய்யின் எக்ஸ் சதவீதம் இசட்டுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இதிலேருந்து எக்ஸோட வேல்யூ மட்டும் என்னென்னு கண்டுபிடிங்க. 100 மேலே அப்படியே மல்டிபிளாக மாறும், ஒய் வேல்யூ டிவைடாக மாறும் இன்ட்டு இசட். ஓகேவா? இதுதான் எக்ஸோட வேல்யூ. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, எக்ஸ் என்பது இசட்டில் எத்தனை சதவீதம் அப்படிங்கிற கேட்குறாங்களா? அப்போது நீங்கள் அந்த ஒரு வேர்டையை இங்கே ஒரு ஈக்குவேஷனாக நீங்கள் ஃப்ரேம் பண்ணீங்க அப்படின்னா, எக்ஸ் என்பது இசட்டில் எத்தனை சதவீதம், புரியுதுங்களா? இப்போ இந்த எக்ஸோட வேல்யூவை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். என்ன வரும்? 100 டிவைடட் பை ஒய் இசட் டிவைடட் பை இசட். ஓகேவா? இந்த இசட் வேல்யூ தான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன் இன்ட்டு 100. ஓகேவா? இப்போ இந்த இசட்டும் இந்த இசட்டுமே கேன்சல் ஆயிரும். 100 வேல்யூ இங்கே ஒரு 100 வேல்யூ இருக்குது, இங்கே ஒரு 100 வேல்யூ இருக்குது. அப்போ 100 ஸ்கொயர்னு மாறும் டிவைடட் பை ஒய். இதுதான் எக்ஸ் என்பது இசட்டில் சதவீதம். 100 ஸ்கொயர்ட் பை ஒய். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 197வது கொஸ்டின். ஒரு பொருளின் விலை 30% கூட்டப்பட்டு பின் 30% இறக்கப்படுகிறது. இறுதி விலையை ஆரம்ப விலையுடன் ஒப்பிடுக அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரே அளவில், அதாவது இங்கேயும் 30% இருக்குது, இங்கேயும் 30% இருக்குது. ஒரே அளவில் இன்க்ரீஸ் ஆகிட்டு டிக்ரீஸ் ஆன்ஸ் அப்படின்னா எப்பயுமே டிக்ரீஸ் தான். ஓகேவா? குறைவு அப்படிங்கிறதான். புரியுதுங்களா? இப்போ என்ன குறைவு அப்படின்னா, இந்த ஜீரோவை சேர்க்காமல், ஷார்ட்கட் என்ன அப்படின்னா இந்த ஜீரோவை சேர்க்காம 3 × 3 9 9% இங்கே குறைவு. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 198வது கொஸ்டின். 640 45% ப்ளஸ் 450 64% ஈக்குவல் டு 1440 -% அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த 640 45%, அப்போ இன்ட்டு 45/100 நம்ம போடலாம். ஓகேவா? ப்ளஸ் 450 64% அப்படின்னு கொடுத்தா டிவைடட் பை 100 போட்டுரும். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 1440 எக்ஸ் சதவீதம் என்ன, அந்த எக்ஸோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். இப்போ இதை சிம்ப்ளை பண்ணோம்னா 0 0 கேன்சல் ஆயிரும். 5ஆல் சிம்ப்ளை பண்ணால் இங்கே 2, இங்கே 9ன்னு வரும். அடுத்து 2ஆல் சிம்ப்ளை பண்ணால் 1 2, இங்கே 32 × 2 64. இப்போ 32 × 9 29 18க்கு 8 பேலன்ஸ் 1 39 27 1 28. அப்போ 288. இதே நம்பர் தான் இங்கேயும் வரும், 288 தான். இது ஒரு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இங்கே 64 45 அப்படியே மாறி வரும். 450 64ங்கிறது இந்த மாதிரி கான்செப்ட் வந்துச்சுன்னா ஒரு பார்ட் என்ன வருதோ அதே தான் இன்னொரு பார்ட்டுங்கிறது வரும். ஓகே? நீங்கள் இதே மாதிரி மாடல் மற்ற வேறு ஏதாவது கொஸ்டினில் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஈக்குவல் டு இங்கே 1440 எக்ஸ் சதவீதம் அப்படிங்கிறத இங்கே நோட் பண்ணியிருக்கோம். அடுத்தது 288 + 288 8 + 8 16க்கு 6 பேலன்ஸ் 1. அடுத்தது இங்கேயும் 8 + 8 16 16 + 1 17 17க்கு 7 பேலன்ஸ் 1. இங்கே 2 + 2 4 4 1 5 576 ஈக்குவல் டு இந்த 1 கிடையாது. ஓகேவா? ஈக்குவல் டு 1440 × x/100. ஓகேவா? இப்போ இந்த 0 கேன்சல் பண்ணிடுங்க. 0 கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம செக் பண்ணலாம். எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்கள். ஓகே, இப்போ இந்த எக்ஸ் வேல்யூ மட்டும் இந்த சைடு வச்சுக்கிறோம். ரிமைனிங் பார்ட்டில் என்ன இருக்குது, 576. இந்த 144 இந்த சைடு வரும்போது டிவைடில் வந்துடும். இந்த 10ங்கிற வேல்யூ இந்த சைடு போகும்போது மல்டிப்புளாக மாறிடும். இப்போ அந்த 576 நான் எப்படி பிரிச்சுக்கிறேன் அப்படின்னா 24 × 24 576 தெரியும். எனக்கு அந்த ஸ்கொயர் வேல்யூங்கிறதுனால நான் அப்படி பிரிச்சுக்கிறேன். அதே போல் 144ங்கிறது 12 × 12 பார்த்துருக்கோமா. இதை ஏன் இப்படி மாற்றினேங்கிறத இப்போ உங்களுக்கு புரியும். ஃபாஸ்ட்டாக சிம்ப்ளை பண்ணிடலாம். 1 12 12 2 12 24 1 12 12 அடுத்த 2 12 24. அப்போ 2 × 2 4 4 × 10 40. அப்போ எக்ஸோட வேல்யூ 40ங்கிறது தான் ஆன்சர்.
ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது 198வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 199வது கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நல்லா நீங்கள் கவனிங்க, ஒவ்வொன்றுமே ரொம்ப முக்கியமானது. ஒரு வேட்பாளர் வெற்றி பெற பதிவான வாக்குகளில் 3/4 பாகம் தேவைப்படுகிறது. 2/3 பகுதி ஓட்டுகள் எண்ணப்பட்ட பின்னர் தேவையில் 5/6 பகுதி வாக்குகள் பெற்றிருந்தால் இன்னும் மீதமுள்ள வாக்குகளில் எத்தனை அவருக்கு இன்னும் தேவைப்படுகிறது? ஓகே, ஸோ ஒவ்வொரு பார்ட்டுமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். இப்போ ஒன்பதுனா செக் பண்ணுவோம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவருக்கு தேவையான வாக்குங்கிறத நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? மொத்த வாக்குகள். ஓகேவா? மொத்த வாக்குகளை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணப்பட்ட வாக்குகள், எண்ணப்பட்ட பின்னர் அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்களா? என்ன? 2/3. அப்போ எண்ணப்பட்ட வாக்குகள் 2/3ன்னு இருந்துச்சுன்னா, 3x இருந்துச்சுன்னா, எண்ணப்படாத வாக்குகள், இப்போ நான் அந்த மாதிரி பின்னம்னு வந்துச்சு அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், மொத்தம் இருக்கிறது 3 பங்கு, அதில் அவங்க 2 பங்கை எண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? 2 பங்கு போனால் மீதி உள்ளது 1/3. அப்போ எண்ணப்படாதது பார்த்தீங்க அப்படின்னா 1/3x. ஓகேவா? இது எண்ணப்படாதது. ஓகேவா? இந்த எண்ணப்படாத வேல்யூ 1/3x. அடுத்தது நம்ம என்ன நோட் பண்ணுறோம் அப்படின்னா, அவரோட தேவைங்கிறது ஆக்சுவலாக 5/6 பகுதியில், தேவையில் 5/6 பகுதி வாக்குகள் பெற்றிருந்தால் மீதமுள்ள வாக்குகளில், இப்போ இதையும் நீங்கள் கவனிங்க, தேவையில் 6/5 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்களா? சாரி, 5/6ன்ட்டு. அப்போ மொத்தம் இருக்க 6ல் 5 எண்ணிட்டாங்க. அப்போ மீதி என்ன? 1/6 அப்படிங்கிறது தான் இங்கே தேவை. ஓகேவா? இப்போ இந்த 1/6 அப்படிங்கிறத நோட் பண்ணுறோம். அவரோட மொத்த தேவை அப்படிங்கிறது இங்கே என்ன? 3/4xங்கிறதா மொத்த தேவை. ஓகே, அதான் நீங்கள் நோட் பண்ணியிருக்காங்க. 3/4 பாகம் தேவைப்படுது. அவரோட தேவையில் மீதமுள்ள வாக்குகள் எத்தனைங்கிற கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். 1/6 × 3/4. இதை சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? 1/8xன்னு வரும். ஓகே, 1 4 2 8. ஓகே, அப்போ 1/8x அப்படிங்கிறது இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ தேவையான பகுதி அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இன்னும் எவ்வளவு கேட்டிருக்காங்களா? அவருக்கு இன்னும் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இங்கே நம்ம நோட் பண்ணுறோம். இதுவும் எண்ணப்படாதது, இது அவரோட தேவை. அப்போது எண்ணப்படாது என்ன? 1/3x. அவருக்கு தேவையானது 1/8x. இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். எக்ஸும் கேன்சல் ஆயிரும். அப்போ 1/8. இந்த வேல்யூ 1/3ங்கிறது தலையில மாறிடுமா? 2வது பின்னத்தில் இருக்கா? அப்போ 3/1ன்னு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 3/8 பாகம். ஓகே, ஸோ இந்த ஒரு கொஸ்டினை ஓரளவுக்கு நல்லா தெளிவாக ஒரு டயத்துக்கு 2 டைம் நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். 3/8 பாகம் அப்படிங்கிறதான் தேவை. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 200வது கொஸ்டின் கவனிங்க. 100 வினாக்கள் கொண்ட ஒரு போட்டித் தேர்வில் சரியான விடை அளிக்கும் ஒவ்வொரு வினாவிற்கும் 1 மதிப்பெண் வழங்கப்படுகிறது. தவறான விடைக்கு அரை மதிப்பெண் கழிக்கப்படுகிறது. மேலும் விடையளிக்காத கேள்விக்கு 1/4 மதிப்பெண் கழிக்கப்படுகிறது. ஒரு தேர்வர் 88 வினாக்களுக்கு விடையளிக்கிறார். அவற்றுள் 61 வினாக்களுக்கு சரியான விடையளிக்கிறார் எனில் அவர் பெறும் மதிப்பெண் எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நெகட்டிவ் மார்க் உள்ள ஒரு கொஸ்டின் தான். அவங்க கொடுத்துருக்க ஒவ்வொரு கண்டிஷனையும் கவனிங்க. ஃபஸ்ட்டு மொத்தம் இருக்கிறது 100. ஓகேவா? சரியான விடைக்கு 1 மதிப்பெண் வழங்குறாங்க. ஓகேவா? தவறான விடைக்கு அரை மதிப்பெண்கள். ஓகேவா? தவறான விடைக்கு அரை மதிப்பெண். ஆன்சரே பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா 1/4 மதிப்பெண் போயிடும். ஓகேவா? ரைட். இப்போது அவர் 88 வினாக்கள் விடையளித்திருக்காரு. இப்போ 88 வினாக்கள் விடையளித்தார்னா எவ்வளவு ஆன்சர் பண்ணாமல் இருக்கார்? மீதி 12 ஆன்சர் பண்ணாமல் விட்டார். விடை அளிக்காததுக்கும் 1/4 மதிப்பெண் போகுமா? அப்போ 12 கொஸ்டினுக்கு அவர் ஆன்சர் பண்ணலைன்னா 12 × 1/4 அவருக்கு எத்தனை மார்க் போகும்? 3 மார்க் போயிடும். அப்போ விடையளிக்காத 12 கொஸ்டினால் அவருக்கு 3 மார்க் போயிடும். இப்போ நீங்கள் கவனிங்க, 88லையுமே 61 தான் சரியான விடை. ஓகேவா? அப்போது 88ல் 61. ஓகே, அவருக்கு 61 மதிப்பெண்கள் வரும். ஒரு ஆன்சருக்கு, கரெக்டான ஆன்சருக்கு 1 மதிப்பெண்ணா? அப்போ 61 மதிப்பெண் வரும் தான். ஆனால் அதே இதில் ஆன்சர் பண்ணாத 12 கொஸ்டின்னால் அவருக்கு எத்தனை மார்க் போயிடும்? 3 மார்க்கு. அப்போ -3. அடுத்தது இந்த 88 கொஸ்டின் ஆன்சர் பண்ணதுலேயும் தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்க கொஸ்டின் என்ன?
இப்போ இங்கே சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 27 27 கொஸ்டின் அவர் தப்பாக ஆன்சர் பண்ணிட்டார். அப்போ ஒரு தப்பாக ஆன்சர் பண்ண கேள்விக்கெலாம் வந்துட்டு எத்தனை மார்க் போயிடும்? தவறான விடைக்கு அரை மதிப்பெண்கள். அப்போ 27ல் பாதி ஓகே எத்தனை வரும்? 13.5 13.5 மார்க்கு நெகட்டிவ் மார்க்கு ஓகேவா, அதுவும் போயிடும். அப்போ 13.5 இந்த 3 சேர்ந்துச்சு அப்படின்னா 16.5 மார்க் மொத்தத்துக்கு அவருக்கு போயிடும் ஓகேவா. எவ்வளோவில்? 61ல் இந்த 16.5 போணுச்சுன்னா இங்கே இந்த 0.5 0ன்னு இருக்கும்போது ஒரு 0 சேர்த்தோம்னா 10, அப்போ 0.5 வரும். இங்கே 0ன்னு தான் இருக்கும். அப்போ இங்கே 0 1 சேர்த்தோம்னா 10, 10ல் 6 போணுச்சுன்னா பேலன்ஸ் 4, இங்கே 5 தான் இருக்கும். 5ல் 1 போணுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 4. அப்போ 44.5 தான் அதற்கான சரியான ஆன்சர். 61 மார்க் அவர் சரியான விடை அளிச்சிருந்தாலுமே கூட 12 கொஸ்டினுக்கு அவர் ஆன்சர் பண்ணவே இல்லை. அப்போ அதனால 3 மார்க்கு போயிடும். அடுத்து 88 ஆன்சர் பண்ணதில் 27 தப்பானது ஓகேவா. 27 கொஸ்டின் தப்பாயிடுச்சு அப்படின்னா அதுக்கு அரை மார்க் போயிடும். அப்போ 13.5 மார்க்கு போயிடும். இதெல்லாம் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அவருக்கு 44.5 மார்க்குங்கிறதான் கிடைக்கும் ஓகேவா. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு கொஸ்டின் பார்ட்டுங்கிறது நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஈஸியான லெவல்லே நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்து ஒரு டஃப்பான லெவல் வந்துச்சு அப்படின்னா அதை எந்த அளவுக்கு சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது இதிலேருந்தே தெரிஞ்சுருவீங்க. ஸோ நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன்னா இனிமேல் இந்த தனி வட்டியோ கூட்டு வட்டியோ இந்த மாதிரி எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அடுத்தடுத்த வீடியோ பார்ட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.